ஐயா வணக்கங்க ஐயா. மணி சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கணும். நான் உங்க ஆசீர்வாதம் கடவுள். ஐயா, நீங்கள் நம்ம பார்க்க வேண்டியது நம்ம நேயர்கள் நிறைய பேர் ஆவலாக எதிர்பார்த்துருந்த ஒரு பயிற்சிங்க ஐயா, ராகு கேது பயிற்சி. இந்த வருடத்தின் இறுதியில் வருதுங்க ஐயா. ஏன்னா ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு பயிற்சின்னு சொல்லலாம். ராகு கேது வந்து சனிக்கு நிகராக சொல்லக்கூடிய ஒரு கிரகம்னு சொல்லலாம். ஒருத்தரோட வாழ்க்கையை தலைகளாக மாற்றுறாங்க. ரெண்டாவது ஒரு உயரத்தை கொண்டே விடுறதும் அவங்க தான். ஸோ அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், எப்போ அந்த பயிற்சி நடக்குது? கண்டிப்பாங்க ஐயா, பார்த்துருவோம். அதாவது ஐயா, ராகு கேது இது வந்து 2 பேருமே வந்து 9 கிரகங்களில் நிழல் கிரகங்கள். இந்த 2 பேரும் இவங்க 2 பேரும் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிட்டு போகிறவங்க. வலது ரைட்டாக இப்படி சுற்றாமல் லெஃப்ட்லேயே சுற்றிட்டு போகிறவங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த ராகு அப்படிங்கிறது வந்து கருநாகம், கேது அப்படிங்கிறது செம்பாம்பு. சனியை போல் ராகு, செவ்வாயை போல் கேதுன்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இப்போ செவ்வாய்கிட்ட இருக்கிற கோபம், தாபம், ஃபோர்ஸு எல்லாமே கேதுகிட்ட இருக்கும். சனி கொடுக்கக்கூடிய கர்ம பலன்களுக்கு சற்றும் குறைக்காமல் அதிகப்படியாக ஒரு தண்டனை கொடுக்கறது ராகு. இதை மெர்ஜி பண்ணி தான் நம்ம எல்லாமே பேசணும். எப்பவுமே ஒரு ஜாதகத்திலே ஆகட்டும், கோச்சாரத்திலே ஆகட்டும், ராகு கேது எந்த கிரகமும் இல்லாத வீட்டுக்குள்ளே அவங்க டிரான்சிட்டில் கோச்சாரத்தில் நகர்ந்தால் நல்லது. ஒரு கிரகம் இருக்கிற வீட்டுக்குள்ளே ராகு கேது போனாங்கன்னா ஒரு பெரிய பலூனாக நினச்சிக்கங்க. அவங்க பர்த் சார்ட்டில் இருக்கிற கிரகத்தை இவங்க ஒரு ஊசின்னு நினச்சிக்கங்க. குத்தி ஓட்ட போகிறாங்கன்னு அர்த்தம், பஞ்சர் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். கோச்சாரத்தில் ராகு கேது எப்பவுமே நன்மைகளை பெருசாக செய்யாது. 80% கெடுபலன்களை செய்யத்தான் அவங்களுக்கு அதிகாரம் ஜாஸ்தி. அக்கேஷ்னலாக நம்ம தசாபுத்திகள் எல்லாம் நல்லா இருந்து அந்த போகிற இடம்னு ஒன்று இருக்குது, அதையெல்லாம் பார்த்து என்ன மாதிரி பொசிஷனில் இருக்காங்க, யார் பார்க்குறாங்க, யார் இருக்காங்கங்கிறத பொறுத்து அவங்க நன்மை தீமைகளை சற்றேறக்குறைய செய்யறதுக்கு அதிக கடமைப்பட்டிருக்காங்க அப்படின்னா அது மிக இல்லை. அப்போ ராகு ஆன்டி கிளாக் வயசில் சுற்றுற ராகு இந்த 2026 டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி சரியாக பயிற்சி ஆகிறார். சுத்த திருக்கணிதப்படி, நம்மளது வாக்கியம் கிடையாது, வாக்கிய பஞ்சாங்கத்தில் நம்ம சொல்லலை, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி தான் நம்ம இதை சொல்கிறோம். அப்போ திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி ராகு கேதுவனுடைய பயிற்சி. கேது இந்த கடந்த 1.5 வருடங்களாக சிம்ம வீட்டில் இருக்கார். அவர் தன்னோட பயணத்தை முடிச்சுக்கிட்டு கடகத்துக்குள்ளே நுழையிறார். ராகு கும்ப வீட்டில் இருக்கார், தன்னோட பயணத்தை முடிச்சுக்கிட்டு மகரத்துக்குள்ளே நுழையிறார். ஏன்னா 2 பேருமே ஆன்டி கிளாக்கில் சுற்றுவாங்க. 2 பேருமே நேர் 180 டிகிரியில் தான் இருப்பாங்க. அவர் அங்கே இருக்கார், இவர் இங்கே இருக்காருன்னு இல்லை, நேருக்கு நேராக பார்த்துக்குவாங்க. ராகு கேது உங்கள் ஜாதகத்தில் கோச்சாரத்தினாலும் சரி, உங்கள் ஜாதகத்தினாலும் சரி, அவங்க அமைப்பு இப்படி தான் இருக்கும். அப்போ ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது கோச்சாரத்தில் ரொம்ப முக்கியமாக அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தத்ரூபமாக உங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் இன்ச் பை இன்ச்சாக சொல்கிறதுல ராகு கேது பயிற்சியில் ராகுக்கு நிகர் ராகு தான். நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்கள் சாப்பாடை குறைச்சி வாக்கிங் எக்ஸசைஸ் போய் எனக்கு ஒரு ஞானம் கிடைச்சதுன்னா ராகு. ஒரு புது கார் இருக்குது, அது ஆக்சிடெண்ட் ஆகி கீழே அப்படியே வீட்டில் செயல்படாமல் கிடக்குன்னா ராகு. பழைய கார் இருக்குது, மாற்றி புதுசு எடுக்கிறேன் அப்படின்னா ராகு. பேசாத உறவுகள் இருக்குது, பேச வைக்கிறாரு அப்படின்னா ராகு. நல்லா க்ளோஸாக இருந்தோம், இப்போ பேசுகிறத கட் பண்ணிட்டார் அப்படின்னா ராகு. நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறேன், பயங்கர ஆரோக்கியத்தில் பாதிப்பு வந்துருச்சு, ராகு. ஆரோக்கியம் பயங்கர கெட்டு போச்சு, நான் பிரச்சனையோடு இருக்கிறேன், அந்த ஆரோக்கியத்தை மறுபடியும் மீட்டு கொடுத்து ஒரு மெடிசன் கிடச்சி நல்ல டாக்டரை கொடுக்கறது ராகு. அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு லைஃப்பை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தோசை மாதிரி திருப்பி புரட்டி போடுறதுல ராகுக்கு பங்கு ஜாஸ்தி. அதனால தான் பிரம்மாண்டம்னு சொல்கிறாங்க. ராகுனாலே பிரம்மாண்டம். இதில் ராகு கேது பயிற்சியில் கேதுவோட பார்ட்டு வேற. அவர் சைலண்ட்டாக நகர்ந்து அவரோட வேலைகளை பண்ணிட்டு இருப்பார். ஆனால் ராகு பப்ளிக், ஓப்பன் டாக். இப்படித்தான் உனக்கு நான் கொடுப்பேன், நீ இதை அனுபவிச்சு தான் ஆகணும், நீ இதை பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிறதுல அவர் எந்த காம்ப்ரமைஸும் ஆக மாட்டார். நல்ல ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தவன் நிறுத்திடுவான், இல்லை நிறுத்தி இருக்கிறவன் ஸ்டார்ட் பண்ணிடுவான். பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கிறவன் கெட்டு போவான். ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான், டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்கிறவன் இப்போ சரியாக போகிறான். எப்படி பாருங்க, புரட்டி போடுறது, தலைகளை மாற்றி போடுறது, ஒரு தோசை மாதிரி ஞாபகம் வச்சுக்கங்க ராகுவை. அவர் இப்போ இந்த கோச்சாரத்தில் இப்படி பண்ண போறாரு, யாராருக்கெல்லாம் என்னென்ன செய்ய போறாருங்கிறதா நம்மளுடைய பதிவே, இம்பார்ட்டண்டே. இப்போ தொழிலே இல்லை சார் அப்படின்னா தொழில் அமைகிறது.
ரொம்ப தொழில்ல நான் நல்லா பீக்ல போயிட்டு இருக்கிறேன்னா தொழிலை கெடுக்கிறது. அதே போல உங்களுக்கு வழக்கு இருக்குன்னா வழக்கு முடிச்சு வைக்கிறது. வழக்கே இல்லை சார்னா புதுசா வழக்கு ஏற்படுத்துறது. உறவுகளோட ரொம்ப அந்யோன்யமா இருக்கிறேன் சார்னா கெடுக்கிறது. இல்லை சார் ரொம்ப கெட்டு கிடக்கு, நாங்கள் ஒன்று சேரவே மாட்டோமா எங்கள் ஃபேமிலினா சேர்த்து வைக்கிறது. இல்லை குழந்தை இருக்கு சார் அப்படின்னா அவங்கள கொண்டு போய் ஹாஸ்டலில் விடுறது, குழந்தைகளை பிரிக்கிற வேலையை பார்க்கறது. இப்படி எல்லாம் அந்த ராகு செஞ்சுக்கிட்டே இருக்கும். சிறப்பு. ஐயா, இப்போ காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் இடத்துல கேது வராரு, 10ஆம் இடத்துல ராகு வராரு. ஸோ இந்த 2 வீட்லையும் வரனால நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ 4ஆம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா பொதுவாகவே ஆரோக்கியம். நிறைய பாருங்க, நுண்கிருமிகள், இன்ஃபெக்ஷன், உணவுனால பிரச்சனை, வயிறுனால பிரச்சனை, நிறைய ஃபுட் ஹேபிட்னால எல்லாம் பாதிக்கப்பட போகிறது. நிறைய உணவு சம்பந்தமான விஷயங்களில் நிறைய ஆய்வுகள் ரைடு நடக்கிறது. அது மூலிமா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி எந்த மக்கள் எப்படி உணவுகளை சாப்பிடலாம் வேணாங்கிறது. முக்கியமான பெரிய பெரிய உணவுகள் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்கிற உணவுகளுக்கு தடை வர்றது. இந்த உணவுனால பிரச்சனை வரும், உங்களுக்கு இந்த உணவுனால பாதிப்பு வரும் அப்படின்னு தடை வர்றது. இதை பூரா கொடுக்கறது இந்த கோச்சாரத்தில் வர்ற கேது. ஜங்க் ஃபுட். புதுமையான வாகனங்களை, எலக்ட்ரிக்கல் வாகனங்கள் அபரிவிதமா உற்பத்தி ஆகும். இவி வெஹிக்கிள் சொல்றோம்ல, புதுசா டிசைனா உருவாகும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடத்துக்கு கேது வராரு. கேது தான் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். இப்போவெல்லாம் டிரைவரே இல்லாமல் கார் ஓடுதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் புதுமை படைச்சு பெரிய அளவில் புரட்சி ஏற்படும், பிரம்மாண்டத்தை ஏற்படும். அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி குழந்தை பிறப்பு, ஐவிஐன்னு சொல்லி ஒரு புது புரட்சி ஏற்படுதுல, அதுல இன்னும் அட்வான்ஸாக போய் அதில் நீ கரு தரிக்கிறது, கரு உற்பத்தி பண்ணுறதுல டிஸ்டர்ப் இல்லாமல் போனோம் உடனே பரவாயில்ல. ஐவிஎஃப் இதில் நான் புதிய நவீன இயந்திரங்களால் நமக்கு எல்லாம் நடந்துச்சுங்கிற மாதிரியெல்லாம் வரும். அந்த மாதிரியெல்லாம் ஒரு புதுசாக உருவாக்கக்கூடியதுன்னா ராகு கேதுக்கள் 2 பேருமே நவீன இயந்திரங்களை கொண்டு நீங்கள் மருத்துவம் பார்க்கணும்னா ராகுவும் அண்டு கேதுவும் தான். அப்புறம் அந்த புற்றுநோய்க்கு கதிர்வீச்சு இது அது கதிர்வீச்சுக்களால் இப்போ பரவாயில்ல குணப்படுத்தக்கூடிய முற்றிலும் புதிய முறையை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த ரேடியேஷன்ஸ்னால அவங்களுக்கு குணமாகுதுங்கிற முறையெல்லாம் இனி கொண்டு வருவாங்க. கல்வி சீர்திருத்தம், கல்விகளில் ஏற்படக்கூடிய கட்டாய சீர்திருத்தம், கரெக்ட் பண்றது, தவறு செய்யக்கூடிய நிர்வாகிகள் மாற்றுறது, சட்டத்தின் முன்பு நிறுத்தப்படுறது, இதெல்லாம் கட்டாயம் நடக்கும். ஏன் இந்த கேள்வி முன் வச்சோம்னா நம்ம குரு பயிற்சியில நம்ம கேட்டிருந்தோம் நிறைய. கண்டிப்பா அதில் இப்போ நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து நீங்க சொன்ன விஷயங்களா அது முக்காவாசி நடந்தது. கண்டிப்பா. அதனால துல்லியமா இதுவும் கேட்டோம். நம்ம கேன்சர் பத்தி எல்லாம் மெடிசன்ஸ் இது பண்ணுவாங்க, இந்த வருஷம் முடியும்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் அந்த புற்றுநோய்க்கு அந்த சீக்கிரமா ரொம்ப நேரம் அந்த மருந்து எடுத்துக்காம சீக்கிரமே கிடைக்கிறதெல்லாம் நம்ம அதில் பேசியிருப்போம். அப்படிங்கிறது நம்ம பேசல, கிரகங்கள் பேச வைக்குது. நம்ம சொல்றதுனால நடக்குதுங்கிறது இறை செயல் தான். கிரகங்கள் பேச வைக்கிறாங்க. அப்ப 4ஆம் இடத்துல கேது வர்றதுனால 4ஆம் இடம் என்பது உங்களுக்கு ஆரோக்கியம் தான் மெயின். ஆரோக்கியத்துல ஒரு புரட்சி, மெடிசன் கிடைக்கிறது, நவீன இயந்திரங்களால உடல் பராமரிப்பு, உடல் பரிசோதனை, இதயத்துக்கெல்லாம் இப்போ ஏஞ்சியோ அது இதனால நிறைய இப்போ ஸ்டென்ட் வைக்கிறது, அதெல்லாம் வேற புரட்சி ரொம்ப ஈஸியாயிடும். ஹார்ட்டுக்கு பிரச்சனையே இல்லை, போனோம் செக் பண்ணோம் சரி பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய புரட்சிகள் எல்லாம் வரும். கேது தான் ரொபோட்டிக். இந்த ரொபோட்டிக்ல அவங்களே ரொபோட்டிக்லயே முழங்கால் மூட்டு அறுவை சிகிச்சை, இருதய அறுவை சிகிச்சை எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கிற மாதிரி எல்லாம் வந்துடும். நவீன இயந்திரங்கள் எல்லாம் வந்துடும். கார்கள் எல்லாம் புதுசா ரிலீஸ் ஆகும். இவி வெஹிக்கிள் கொடிகட்டி பறக்கும். நிறைய பிராண்ட்ஸ் உள்ள வரும். அதே போல மொபைல், புது மொபைல் ரகங்கள், புதிய நிறுவனங்கள், மொபைல்ல புதிய வளர்ச்சிகள், கம்யூனிகேஷன்ல புதிய புரட்சிகள், இதெல்லாம் ஏற்படும் கேது 4 இருக்கிறனால. காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடத்துல கடக வீட்டில் கேது வர்றதுனால, அதே மாதிரி கடக வீட்டில் கேது வர்றதுனால நீர்நிலைகள், கடல் சார்ந்த பகுதிகள், புயல், வெள்ளம், ஆபத்து, அதே போல வறட்சி, டிஸ்டர்ப், இத்தனையும் எட்டி பார்க்கும். கடும் வறட்சியும் சந்திப்பாங்க. கடுமையான புயல், கடுமையான விஷயங்களால நாடு பாதிக்கப்பட்டு நீர்நிலைகளால பிரச்சனைகள் ஏற்பட்டு, ஏன் நீர்நிலைகள் சம்பந்தமா இரு நாடுகளுக்கு வேற நாடுகளுக்கு கூட பிரச்சனைகளை கூட அது ஏற்படுத்தும். ஏன் எங்க நாட்டு தண்ணீர் உங்களுக்கு இல்லை, உங்க நாட்டு தண்ணீர் எங்களுக்கு இல்லைங்கிற மாதிரி டிஸ்டர்ப் கூட பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி விட்டுரும். அதை கூட இந்த கேது செய்யறதுக்கு சான்ஸ். அப்புறம் கேது தான் ஆன்மீகம். அவர் குரு உச்சமாகிற வீட்டுக்குள்ள வராரு. நீங்க பாருங்க, இனிமேல் ஆன்மீக வழிபாட்டு தலங்கள்ல குறிப்பா பெரிய பெரிய துறவிகள் சம்பந்தப்பட்ட இடங்கள் எல்லாம் பெரிய பெரிய ஞான மார்க்கங்கள்ல நிறைய டெவலப்மெண்ட் ஆகும்.
போய் சாமி கும்பிடுறது, காசி கயா யாத்திரைகள் எல்லாம் நிறைய மக்களுக்கு விழிப்புணர்வாய் இவங்க போயிட்டு வரும்போது நமக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறது யாத்திரைகளை அதிகப்படுத்தும். கர்மாவை குறைக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு அது கொண்டு போகும். போலி சாமியார்களாக இருந்தார்களால் அவர்களை வேறு இருக்கப்படும். இந்த கேது 4ஆம் இடத்துக்கு வந்து அது யாராவது இருந்தாங்கன்னா நிறைய தண்டனைக்குள்ளாகிறாங்க. தண்டனை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அது வர்றதுக்கு சான்சஸ் அதிகம் அப்படிங்க. அதே போல் கிறிஸ்துவ மதம் சார்ந்த கேது 4, கேது தான் கிறிஸ்டின், ராகு முஸ்லீம் சொல்கிறோம். அப்போ கேது 4 வர்றதுனால இந்த கிறிஸ்துவம் சார்ந்த ஆச்சாரம் அனுஷ்டானமாக அவங்க இல்லாத போது அந்த மதம் சார்ந்த தலைவர்களுக்கு நெருக்கடிகளை கொடுக்கறது, பிரச்சனைகள் வர்றதையெல்லாம் இந்த கேது செய்வார். அப்போ அவங்க சுய ஒழுக்கத்தோட கவனமாக கரெக்டாக கொண்டு போகலைன்னா அவங்க பேர் கெடுறதுக்கு, பேர் பாதிக்கப்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் எல்லாம் வரும். அதெல்லாம் வராமல் போகாது அப்படிங்கிறது ரொம்ப நுணுக்கமான பாயிண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த 4ல் இருக்கிற கேது. இதே 10ல் இருக்கிற ராகு வந்து தொழில் புரட்சி நிறைய ஏற்படும். தொழில் புரட்சி, புதிய புதிய நிறுவனங்கள், புதிய பெரிய பெரிய ஒரு நிறுவனங்களை எல்லாம் ஏற்படுத்தி அதில் தொழில் புரட்சி ஏற்படுத்தி அந்த தொழில் மூலிமா நம்ம நாட்டுக்கும் சேர்ந்து உலகளாவிய லெவலில் தொழிலில் பெரிய புரட்சிகள் எல்லாம் ஏற்படும். பார்த்தா அது ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயத்தை இவ்வளோ பெரிய விஷயமா செஞ்சு, அதாவது ஒரு பெரிய மிராக்கலாக இருக்கும், அது சிம்பிளாக செஞ்சு முடிச்சுட்டாங்க, பெரிய லெவலில் செஞ்சு சாதிச்சிட்டாங்க அப்படின்னு தொழிலில் ஒரு நிறைய புரட்சிகளை அந்த ராகு இருக்கும். குறிப்பாக ராகுங்கிறது பெட்ரோலியம், நிலக்கரி, அதே போல் ராகுங்கிறது புதையல், எண்ணெய் சுரங்கங்கள், இதெல்லாம் பயங்கரமாக வேலை செய்யும். அதே போல் கண்டிப்பாக நிலநடுக்கம், அதே போல் வெடி விபத்துகள், சுரங்க விபத்துகள், அதே போல் ராகு செவ்வாய் சனி காம்பினேஷன் உள்ள வருது, மகரத்துக்குள்ளே நடக்க போகுது. ஏன்னா நட்சத்திரம் இருக்குது, சனியோட வீடு, ராகு உள்ள நுழையிறாரு. தீ விபத்து, பெரிய பெரிய யுத்தங்கள், விபத்துகள், நெருக்கடிகள், இது பூரா கட்டாயம் கொடுக்கும். பெரிய பெரிய உங்களுக்கு கடல் சார்ந்த விஷயங்களில் கடல் கொள்ளை, கடல் பிரச்சனைகள், கடல் சார்ந்த வணிகங்களில் தொந்தரவுகள் எல்லாம் நடக்கும். இது நடக்காமல் போகாது. ஏன் சில நேரங்கள் நம்ம நாட்டு பெரிய பெரிய தலைவர்கள் கூட உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில், தன்னுடைய பாதுகாப்பு சார்ந்த விஷயத்தில் எல்லாருமே கவனப்படுத்தி இருக்கணும் இந்த ராகுகேது பயிற்சியில் அப்படிங்கிறதுலையும் நான் இந்த ராகுகேதை மையப்படுத்தி நான் அதை சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே நம்ம பாதுகாப்பு பெட்டகத்தோட கவனித்து ட்ராவல் பண்ணும்போது தான் நமக்கு அது ஒரு நன்மையும் வெற்றியும் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்போ அந்த ராகு உள்ள நுழையும் போது நிறைய இரு நாட்டு தலைவர்கள் யாரெல்லாம் பகையா இருந்தாங்களோ அவங்களெல்லாம் ஒற்றுமையாவாங்க. அதான் மைனஸா இருக்கிறது பிளஸ், பிளஸ்ஸா இருக்கிறது மைனஸா பண்ண போறாரு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. குறிப்பா தொழில வந்து விதவிதமான தொழில்கள், புது புது வகையான தொழில்களை உருவாக்கி ராகு ஒரு மனிதனை மேம்படுத்தி தொழில் வளர்ச்சியில நம்ம நாடும் சரி உலக நாடுகள் சரி இன்னும் மிகப்பெரிய ஒரு வெற்றி எட்டக்கூடிய ஒரு நிலை கட்டாயம் ஏற்படும். அதுக்கப்புறம் ராகு வரும்போது டாலருக்கு நிகரான பொருளாதார இந்திய ரூபாயின் மதிப்பு கடுமையாக வீழ்ச்சி அடையும். இன்னும் அப்போவெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்து அப்புறம் அது மீண்டு அதுக்கப்புறம் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கும். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 2ஆம் வீட்டுக்கு அது 9ஆம் வீட்டில் ராகு வர்றாரு. அப்போ அங்கே வரும்போது அந்த பொருளாதாரத்தில் பெரிய பெரிய புரட்சிகள் எல்லாம் நடக்கும், தொந்தரவுகள் எல்லாம் நடக்கும். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே போல் 10ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து கர்மா. அப்போ பாருங்க, ரொம்ப தவறு செஞ்சவங்க, நிறைய தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தவங்க, நம்ம செஞ்ச விஷயம் யாருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறவங்க பூராமே சிக்க போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு தசாபுத்திகள் மோசமாக இருக்குது, ராகு இங்கே வருதுன்னா இவங்கெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய காலமாக தான் நான் சொல்ல போகிறேன். அப்போ ராகு கேதுங்கிறது இந்த கோச்சாரத்தில் ஒரு பெரிய மேஜிக் பண்ண போகுது. நம்ம 12 ராசிகளுக்கும் ராகு கேது என்னென்ன பண்ண போகுது, ஒரு மனிதனை என்ன மாதிரி அவங்க இயக்க போகிறாங்க, நிழல் கிரகங்களான ராகு ப்ளஸ் கேது என்னென்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஐயா, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி முதல் ராசி மேச ராசி. மேச ராசிக்கு எந்த வித பலன்கள் இருக்குது? ஏன்னா 4ஆம் இடத்துல கேது வராரு, 10ஆம் இடத்துல ராகு பகவான் வராரு. ஸோ எப்படி இருக்குங்க? கண்டிப்பாக மேசம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்துக்கு முதல் ராசி, நம்ம எல்லாத்துக்கும் அது தெரிஞ்ச விஷயம். 5ஆம் இடத்துல இருந்திருக்கார் கேது. நிறைய மனக்குழப்பம், மனசங்கடங்கள், மன உபாதைகள், குழந்தைகள் விஷயத்தில் பிரச்சனை, மன அழுத்தம் அத்தனையும் இறுக்கமாக சந்தித்த மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக மனம் சார்ந்த விஷயத்துலேருந்து ரிலீஸ் ஆகி நேராக 5ஆம் இடத்துலேருந்து கேது 4ஆம் இடத்துக்கு வரார். இவர் ராகு மேசத்துக்கு 11ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு வரார். இப்போ ராகு கேது என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாகவே
கேது ஒரு விஷயத்தை சுருக்குவார், பிரேக் பண்ணுவார், தடை பண்ணுவார். இது கேதுவோட வேலை. ராகுவோட வேலை என்ன? பிரம்மாண்டப்படுத்துவார், விரிவுபடுத்துவார், பேராசையை காட்டுவார். நீ இப்படி சும்மா இருக்காத, பெரிய ஆளாவா, நீ எல்லாம் யாரு தெரியுமான்னு நம்மளை டெம்ப்ட் பண்ணி விடுவார். உசுப்பேத்தி விட்டு ரணகலமாக்குறது ராகு. ஞானத்தை கொடுத்து ஐயோ போதுமுடா சாமி இவன் இப்படித்தானான்னு ஒரு உணர வைக்கக்கூடியவர் கேது. கம்மனரு சிவனே நரு சும்மா இரு அப்படிங்கிற மாதிரி கேது செய்வார். அப்படிப்பட்ட கேது 4ஆம் இடத்துக்கு வரதுனால சொத்துக்கள், இடம், நிலம், வீடு, வாகனம், தாயாரினுடைய ஆரோக்கியம், ஜாதகருடைய ஆரோக்கியம் முழுக்க முழுக்க கவனம் செலுத்தணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். சார் எனக்கு ஆரோக்கியம் ரொம்ப கெட்டு கிடக்குதுன்னா சரி பண்ணி விடுவார். நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க. இது ரொம்ப முக்கியம். நான் 4ஆம் இடத்துக்கு வரார். சொத்துக்கள் சார்ந்த விஷயம், சொத்துக்கள் சார்ந்த வில்லங்கங்கள், நெருக்கடிகள், இதெல்லாம் என்ன செய்தின்னு கேட்கும். படிக்கிற குழந்தையா இருந்துன்னு வைங்க, முதல் டிகிரி படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் அந்த டிகிரியை கெடுக்கிறதுக்கு வேலை பண்ணும், படிக்க விடாமல் பண்ணும், லேசாக அசைச்சு பார்க்கும். வேலைக்கு போகிறவங்களா இருக்காங்கன்னு வைங்க, அலைச்சல், தூக்கமின்மை, மன அழுத்தம், நிம்மதியின்மை, ப்ரொமோஷன் தடை, பதவியில் பிரச்சனை, இதெல்லாம் எட்டி பார்க்கும் 4ஆம் இடத்துல கேது வரதுனால. சார் நல்லதுன்னா என்ன இருக்குது? வழக்கு தீரலைன்னா வழக்கு தீர்த்து கொடுப்பாரு. எனக்கு வீடே அமையலைன்னா வீடு அமைச்சு கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். எனக்கு சொத்து ஒன்று அமையுமானா அமையறதுக்கு வாய்ப்பு கொடுப்பார். வாகனமே இல்லை சார் எனக்கு லைஃப்பில், எனக்கு 48 வயசு ஆச்சு, ஒரு வாகனம் வாங்கணும்னா மேசராசிக்காரங்க வாகனம் வாங்குறதுக்கு வாய்ப்பு. அரசியல் பின்புலம், அரசியலில் பதவி, பெரிய மனிதர்களின் தொடர்பு, முன்னேற்றத்துக்கான வழிகளை எல்லாம் இந்த ராகு கேது செய்யும். குறிப்பாக ராகு 10ல் வர்றதுனால, 11ஆம் இடத்துல இருந்த ராகு 10ல், இவ்வளவு நாள் உங்களுக்கு நண்பர்கள் யார் யார் என்ன துரோகம் பண்ணாங்க எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இனி எந்த நண்பர்கள் கிடைச்சாலும் அவங்க கூட கரெக்டாக நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போகிறதுக்கு அது பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணிடும். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலையோ பயமோ கொள்ள தேவையில்லை. இப்போ 10ல் ராகு வர்றதுனால ஒரு தொழில் முதலீடு பண்ணி, தொழிலை விருத்தி பண்ணி, தொழிலை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது பூரா உங்கள் ஞானத்துக்கு இப்போ எட்டும், இந்த அறிவுக்கு இப்போ எட்டும். ஆனால் 10ல் ராகு வர்றது ரொம்ப விசேஷம், ரொம்ப யோகம். மேசராசிக்காரங்களுக்கு இவ்வளவு நாள் இல்லாத ஒரு புத்துணர்வு, பெரிய பலம், பெரிய முன்னேற்றம், உத்வேகம், வளர்ச்சி, நம்பிக்கை, இதெல்லாம் உங்களுக்கு பிறக்க போகுது. சுயதொழில் பண்ணுவாங்க. சுயதொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆதாரமான காலமாக இருக்கும். சார் நான் என்ன சொல்கிறேன்னா, ராகு கேது ஒரு பக்கம் பயிற்சி ஆகட்டும், உங்கள் ஜனன ஜாதகம்னு ஒன்று இருக்கும் இல்லை, அதில் தசா புத்திகளை நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுக்கு யோக தசை புத்தி நடக்காமல் வெறும் ராகு கேது பயிற்சி மட்டும் வச்சுட்டு நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. ராகு கேது பயிற்சிங்கிறது ஒரு 20% சப்போர்ட் பண்ணும். நல்லா இல்லையா, நல்லா பண்ணி விடும். ரொம்ப நல்லா இருக்கியா, கெடுத்து விடும். இதைத்தான் ராகு கேது பண்ண போகிறாங்க. நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன். நீங்கள் எதுக்காக ஜோதிலிங்கத்துக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிப்பா, அதெல்லாம் இல்லை. விஷயம் இதுதான். நீங்கள் எங்கே போய் வேணாலும் பார்த்துக்குங்க. எங்கிட்ட தான் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு இல்லை. எனக்கு பார்க்குறதுக்கு பொதுவாக நேரமும் இல்லை. நீங்கள் கண்டிப்பாக வெளியில் கூட எங்கேயாவது போய் பாருங்கன்னு தான் நான் இருகரம் கூப்பி கேட்டுக்கிறேன். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப நிதானமாக இருங்க, ரொம்ப கவனமாக இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நான் 4ஆம் இடம்ங்கிறது முதலீட சொல்லும். 2, 4, 10 இதெல்லாம் முதலீடுகளை சொல்கிற இடம். இந்த இடங்களெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனித்து நம்ம முதலீடு பண்ணால் கரெக்டாக தப்பா, நம்ம ஜாதகப்படி நமக்கு அதுக்கான யோக தசை இருக்கா, புத்தி இருக்கான்னு பார்த்துங்க. ஏன்னா மேசராசிக்கு குறிப்பாக 7.5 சனி நடந்துட்டு இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 10ல் ராகு வரும்போது என்ன ஆகும்னா, தொழில் நிப்பாட்டிட்டு இருந்த, நின்றுட்டு இருந்த வண்டி, செல்ஃப் எடுக்காத வண்டி செல்ஃப் எடுத்துரும், எப்படியாவது ஓடிடும், வண்டி ஓடிடும். அப்படிங்கிறதான் மெயின். இப்போ இவங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு இது பொதுப்பலம். இதே மேச லக்னத்தில் பிறந்திருக்காங்கன்னு வைங்க, மேச லக்னத்தில் பிறந்தா அந்த ராகு என்ன பண்ணுவாருன்னா, ஃபஸ்ட்டு ராகு வச்சு தான் முழுக்க முழுக்க ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ராகு நேராக என்ன பண்ண போகிறாரு மேசராசிக்காரங்களுக்கு, 2ஆம் இடம், 4ஆம் இடம் மேசராசிக்கு, 6ஆம் இடம், 10ஆம் இடம், இதைத்தான் இயக்க போகிறாரு. அப்போ 2, 10 தொழிலில் முதலீடு, 2, 4 சொத்தில் முதலீடு, 2, 6, 4 கடன் வாங்கி சொத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டு, கடன் வாங்கி வாகனம் வாங்குறேன், தாயாருக்கு உடம்பு சரியில்லை, 4, 6 இப்போ ரெடியாக போகுது, சொத்தில் வழக்கு வில்லங்க இருக்குது, இப்போ நீங்கள் சரி பண்ணி வெளியில் வர போகிறீங்க, படிக்காத குழந்தை இருக்குது, இப்போ ஒழுக்கமாக படிக்க போகுது, நல்ல நிலைமையை நோக்கி நீங்கள் மூவ் ஆக போகிறீங்க, நிம்மதியை நோக்கி ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு. வராத பணம் இருக்குது சார் எனக்கு வருமா, இப்போ வரப்போகுது, வராத பணம் இப்போ வரப்போகுது,
சார் ரொம்ப முடியாமல் பெரியவங்க படுத்து கிடக்குறாங்க, 85 95 வயசாச்சு, இப்போ ஒரு கருமம் செய்கிற காலம், ரொம்ப கருமம் செய்கிற காலம் சார். வியாதியோ வியாதி, என் தந்தையாருக்கோ அல்லது தாயாருக்கோ மீள்றதுக்கு வழியே இல்லையா, இப்போ மீளக்கூடிய காலம். ஒரு நல்ல செகண்ட் ஒப்பீனியன் கிடைக்கும், நல்ல மருத்துவர்கள் கிடைப்பாங்க, அதிலிருந்து நீங்கள் மீளக்கூடிய காலம். இப்போ ஒரு சொத்தை விற்று கடனை அடைச்சிட்டு தொழிலில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் கொஞ்சம் நல்லா இருக்கலான்னு நினைக்கிறேன் சார், இப்போ அது செய்யலாம். ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் தோணிட்டு இருக்குது. இப்போ மேசலக்கணத்தில் பிறந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு மைண்டில் இருக்கிற வேலை இதுதான். ஒரு சொத்தை விற்று கடனை அடைச்சிட்டு ரிலாக்ஸ் ஆகி கொஞ்சம் தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி என்ன நான் டெவலப் பண்ணிக்கலான் இருக்கிறேன், எனக்கு அதுக்கு பிராப்தம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. மனைவிக்கு சதாகாலம் இல்லை கணவருக்கு சதாகாலம் உடம்பு சரியில்லாமே இருக்குது, இப்போ ரெக்கவரி ஆயிருமா, ரெக்கவரி ஆயிரும். மனைவி பேரில் ஒரு சொத்து இருக்குது, அதில் வழக்கோ வில்லங்கமோ நடக்கு, இப்போ ரெடி ஆயிருமா, ரெடி ஆயிரும். மனைவி பேரில் ஒரு வழக்கு வர்ற மாதிரி இருக்குது, பிரச்சனை வருமா, வரும், கவனமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. அப்போ 2ஆம் இடம்ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டு, 6ங்கிறது வாடகை, 4ங்கிறது சொத்து, 10ங்கிறது தொழில். இவங்க என்ன நினைக்கிறாங்க, தொழில் ஒரு ஓரமாக ஒரு பக்கம் இருக்கட்டும், வாடகை வருமானம் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு வாடகை வருமானத்தை ஏற்படுத்திட்டு நமக்குன்னு ஒரு வருமானத்தை டெவலப் பண்ணிக்கலாமான்னு இப்போ நினைப்பாங்க. இவங்க மைண்டில் இருக்கும். 2ங்கிறது உணவு, 6ங்கிறது உணவு பழக்க வழக்கம், 4ங்கிறது ஆரோக்கியம், 10ங்கிறது முழங்கால் வலி, 10ங்கிறது வாக்கிங் எக்ஸசைஸு. இவங்க என்ன நினைக்கிறாங்க, உடம்பை சரி பண்ணுறதுக்கு உணவு பழக்க வழக்கத்தை மாற்றி என் ஆரோக்கியத்தை ரெடி பண்ணி இனிமேல் கொழுப்பு கிழுப்புலாம் இல்லாத உணவை சாப்பிட்டு நான் ஆரோக்கியமாக இருக்கட்டுமா சார்னு கேட்பாங்க மேசலக்கணுக்காரங்க. கரெக்டு சார், அம்மா சொத்து இப்போ நான் பிரிக்கலான் இருக்கிற, பாக பிரிவினை பண்ணலான் இருக்கிறோம், அதில் வழக்கு இருக்குது சார், ரெக்கவரி ஆகி எனக்கு வந்துருமா, வந்துடும், ரெடி ஆயிரும், இதில் எந்த மாற்றம் இல்லை. ஒரு வீடு இடித்து கட்டி புதுப்பிச்சு ரெனோவேஷன் பண்ணி பண்ணலான் இருக்கிறேன் சார், பண்ண முடியுமா, பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். ஒரு கோயிலுக்கு போய் சார், நாங்கள் எல்லாம் தூர தேச பிரயாணம் போய் சார் ஒரு அன்னதானம் பண்ணி ஒரு யாத்திரை போய் எல்லாத்துக்கும் அன்னதானம் பண்ணிவிட்டு சிரார்த்தம் கொடுத்துட்டு காசி கயான்னு போயிட்டு வரலான்னு இருக்கிறோம் சார், நான் போகட்டுமா சார், தாராளமாக போங்க சார். கண்ணு பிரச்சனை சார், பல்லு பிரச்சனை, எனக்கு இதெல்லாம் ரெக்கவரி ஆகுமா, இப்போ நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது கரெக்டான காலமா, கரெக்டான காலம். இல்லை சார் எனக்கு கண்ணு பல்லெல்லாம் ஒழுக்கமாக இருக்குது சார், பிரச்சனை வருமா, வர்றதுக்கூடிய காலம். இல்லாததை கொடுப்பான், இருக்கிறத சரி பண்ணுவான். இந்த கடன் சார்ந்த விஷயத்துலேருந்து தப்பிக்க முடியும். 6ஆம் இடம் தான் கடன் சார், 4 தான் சொத்து சார், 2 தான் சார் வருமானம். ஒரு சொத்தை விற்று கடன் அடைச்சு நான் ரிலாக்ஸ் ஆகணும்னா ஆயிடுவீங்க. ஒரு சொத்துல வழக்கு இருக்குது சார், தீர்த்துட்டு அதை விற்று நான் கடன் அடைச்சு ரெக்கவரி ஆகணும் ஆயிடலாம் சார். அப்படியே இன்ச்சு பை இன்ச்சாக சொல்லிட்டு இருக்கோம். அப்போ வண்டி இருக்குது, ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது, நான் புதுசு வாங்கிக்கலாமா, வாங்கிக்கிங்க. உங்கள் அம்மாவோட கருத்து வேறுபாடு இருக்குது, எனக்கு தீரவே இல்லை, இப்போ தீந்துடும். இல்லை எங்கள் அம்மா கூட நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது, இப்போ ஏதாவது கெட்டு போகிற மாதிரி ஃபீல் இருக்குது சார், கெடும். இதெல்லாம் கெடுறதுக்கான காலத்தை கொடுக்கும். ஒரு பையன் நல்லா படிச்சுட்டு இருக்கிறான், ஃபர்ஸ்ட் டிகிரி, முதல் டிகிரி படிக்கிற பையன், யூஜி படிச்சுட்டு இருக்கிறான், அவன் கரெக்டாக படிச்சிருவானா, நல்லா படிச்சுட்டு இருந்தானா பிரேக், படிக்கவே மாட்டேங்கிறான் சார்னா இப்போ சூப்பராக படிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ராகு தான் தோசை சார், திருப்பி போடுற வேலையை செய்யும் சார், இதை செய்யாமல் போகாது சார். வீடு ஒன்று வச்சுருக்கிறோம், பெயிண்ட் பண்ணி ரெனோவேட் பண்ணி சரி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருக்குது சார், பண்ணட்டுமா, தாராளமாக செய்யுங்க சார். மொபைல் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது சார், மொபைலை நான் மாற்றிக்கிட்டுமா, மாற்றிக்கிங்க, மொபைலை மாற்றி பண்ணுங்க, தப்பே இல்லை. அதே போல் சார் எனக்கு மனபயம், ஆழ்மன பிரச்சனை, மனசுனால நான் சங்கடங்களை சலிப்புகளை சந்திச்சிட்டேன், தொழிலில் கடுமையான கடனாளி ஆகிட்டேன், பார்ட்னரை நம்பி ஏமாந்துட்டேன், பார்ட்னர்னால தான் நான் லாஸ் ஆனேன், எனக்கு இப்போ அதெல்லாம் ரெக்கவரி ஆயிருமா, உடனே ரெடியாகக்கூடிய காலம், சரியாகக்கூடிய காலம். உங்களுக்கு என்ன தசா புத்தி வேணாலும் நடக்கட்டும், நான் சொன்ன விஷயம் ஒரு 20% உங்களுக்கு லைஃப்பில் ஒரு புரட்சி சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். அது கொடுக்காம அந்த ராகுக்கு எது போகாது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சார். நான் ரொம்ப நாள் ஒரு பணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், ஒரு லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், எங்கள் அம்மா சொத்து எனக்கு வரணும்னு எதிர்பார்க்குறேன், என் மனைவி வழி சொத்து எனக்கு வரணும்னு எதிர்பார்க்குறேன், இந்த பீரியட் எனக்கு வருமா சார், அவசியம் வரும், வர்றதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. இத்தனையெல்லாம் ராகுகேது சொன்னாலும் மறுபடியும் நான் மெயினாக உங்களுக்கு எச்சரிக்கிற விஷயம், உங்கள் ஜாதகம், உங்களுடைய தசாபுத்தி நீங்கள் ப்ராப்பராக பார்த்து எப்படி இருக்குங்கிறத பார்த்தா மட்டும்தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இது ரொம்ப முக்கியம் சார். தொழிலில் சுயமாக நானே சுய தொழில் பண்ணி ஒரு மேனுஃபேக்சரர் ஆகி தயாரித்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி அல்லது ஒரு உணவு தொழில் பண்ணி நான் இறங்கலான் இருக்கிறேன், எனக்கு இதுக்கான காலமா, கண்டிப்பாக. எனக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை சார், என் மனைவிக்கு கர்ப்பப்பை பிரச்சனைங்கிறாங்க, இப்போ போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா ஒரு நல்ல குழந்தை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா, நல்ல ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்கும், குழந்தையும் கிடைக்கும், சான்ஸ் இருக்குது
சார் தொழிலே இல்லை, நான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் வேலையை விட்டுட்டு நான் சுயமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன் சார். ஆரம்பிக்கிறதுக்கான மூமெண்ட்டு நடக்கும், நடக்காமல் போகாது. அந்த வேலையை அதை அழகாக செய்யும். கண்டிப்பாக. தொழிலில் நான் ஒரு லோன் போடலாம், ஒரு கடன் கிடைக்குமான்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் சார், எனக்கு கிடைக்குமா சார்? கண்டிப்பாக மேசலக்கணக்காரங்களுக்கு இப்போ அந்த தொழிலுக்கான லோன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ். யாராவது ஒருத்தர் கடன் கொடுப்பாங்க சார், எப்படியாவது கடன் கிடைக்கும் சார். கடன் கிடைக்காம போகாது சார். கடன் கொடுக்குறதுக்கு அதுக்கு சான்ஸ் அதிகம். நிறைய கோயிலுக்கு போகிறேன், அன்னதானம் பண்ணுறேன், டொனேட் பண்ணுறேன், யாத்திரைகள் போகிறேன், என் கர்மாவை குறைக்கிறதுக்கு நிறைய பிரார்த்தனைகளை வைக்கிறேன் சார். தாராளமாக செய்யலாம் சார். என் மகனுக்கோ என் மகளுக்கோ கண்ணு பல்லு பிரச்சனை இருக்குது சார், இப்போ எல்லாமே சரியாயிருமா சார்? இப்போ சரியாயிரும். அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு இருக்கிற சார், சரியாயிரும், சூப்பராக ரெக்கவரி ஆயிரும், இதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லி தாராளமாக அனுப்புங்க. கண்டிப்பாக. குழந்தைக்கு ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது சார், என்னன்னே தெரியல, கண்டுபிடிக்கவே முடியல. இப்போ ஒரு நல்ல வைத்தியர் கிடைப்பார், ஒரு நல்ல மருத்துவம் கிடைக்கும், நீங்கள் ரெக்கவரி ஆகிறதுக்கு அது பெரிய சான்ஸ் கொடுக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், இதில் எந்த மாற்றம் இல்லை சார். அம்மா பேரில் இருக்கிற சொத்து அவங்க பேரில் ஒன்று புதுசாக பதிஞ்சு அதை எனக்கு தான செட்டில்மெண்ட்டாக கொடுக்குறேன்னு இருக்கிறாங்க. அந்த வேலையெல்லாம் எனக்கு இப்போ ஒழுக்கமாக நடந்துருமா சார்? தாராளமாக நடக்கும் சார். எங்கள் அம்மா தீராத வியாதியில் தீராத கஷ்டத்தில் அழுந்திக்கிட்டு இருக்காங்க சார். அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல மருத்துவம் கிடைக்குமா? ஒன்றும் நோய் குணமாகணும், இல்லை நோயிலிருந்து பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாவது இப்போ கிடைக்குமா? கட்டாயம் கிடைக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை, தாராளமாக கிடைக்கும். எங்கள் அம்மா அவங்களோட அண்ணன் அக்காவோட கசப்பாக இருக்காங்க சார், பேசாமல் இருக்காங்க சார். இப்போ ஏதாவது உறவுகள் எல்லாம் ஒன்று கூடுமா? தாராளமாக கூடும், தாராளமாக கூடும் சார். எங்கள் அப்பா ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கார், கத்திக்கிட்டே இருந்தார் சார். இப்போ அவர் கம்முன்னு இருந்து வாரா, இப்போ கம்முன்னு இருப்பார், பிரச்சனை இல்லை. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப வியாதி இருந்துக்கிட்டே இருந்துச்சு சார். இப்போ ஏதாவது மருந்து மாத்திரைகளால் எங்கள் அப்பாவுக்கு கண்ட்ரோல் ஆகுமா? தாராளமாக கண்ட்ரோல் ஆகும் சார். ப்ரமோஷன், சம்பள உயர்வு, வளர்ச்சி, முன்னேற்றத்திற்காக நான் வெயிட்டிங்கில் இருக்கேன் சார். எனக்கு ஏதாவது இப்போ மேசலக்கணும் சார், எனக்கு ஏதாவது நடந்துருமா சார்? நடக்கும், இத்தனையும் நடக்க மணி சார். இல்லாததை ஒன்று கொடுக்கறதும் நல்லா போயிட்டு இருக்கிறது கெடுக்கிறதும் தான் சார் ராகுவோட வேலை. நான் பொதுவாகவே ராகு கேதுக்கு பரிகாரம், கேதுவுக்கு விநாயகர் சார், ராகுக்கு பைரவர் சார், துர்க்கை சார், இவங்களை வழிபாடு பண்ண இந்த ராகு கேதுவனுடைய தொந்தரவுலேருந்து நீங்கள் 100% வெளியில் வந்துடலாம். மேசராசிக்காரர்களுக்கு, மேசலக்கு நண்பர்களுக்கு பட்டீஸ்வரம் துர்க்கை ஒரு ஞாயிற்றுக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் போய் ராகு தேவனை அங்கே இருக்கிற துர்க்கை வழிபட்டு ஒரு 4 லெமன் விளக்கு போட்டு நல்லா அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான கர்ம வினைகள் தீரும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு ராகுகேது பயிற்சி சௌரியத்தை கொடுக்கட்டும், சந்தோஷத்தை கொடுக்கட்டும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி. நான் இப்பொழுது அமர்ந்திருக்கின்ற ஆலயம் கும்பாபிஷேகத்திற்கு தயார் நிலையிலே இருக்கின்ற திண்டுக்கல் மாவட்டம் எரியோடு அருகிலே புதுரோடு குஜிலியம்பாறை வட்டம் அங்கிருக்கின்ற மகாசக்தி ஆதி குபேர வாராகி அன்னையினுடைய ஆலயத்தில் இருக்கிறோம். கும்பாபிஷேகத்துக்கு ஆலயம் தயார் நிலையில் இருக்கு. பிராபவ வருடம் ஆவணி மாதம் 31ஆம் தேதி 17/9/2026 வியாழக்கிழமை குருவாரத்திலே காலை 10:45 மணி முதல் காலை 11:10 மணிக்குள் ஆலயத்தினுடைய மிக பிரம்மாண்டமான கும்பாபிஷேக விழா நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் இந்த கும்பாபிஷேக விழாவிலே கலந்து கொண்டு உலக நாடுகளில் நீங்கள் எங்கிருந்தாலும் எந்த வெளியூரில் இருந்தாலும் உங்களை எல்லாம் அன்போடு இருகரம் கூப்பி இந்த ஆலயத்திற்கு அடியேன் சார்பாகவும் இந்த கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் சக்திவேல் சுவாமிகள் இந்த கோவிலுடைய ஆலய ஸ்தாபகர் அவர் ரொம்ப சிரமப்பட்டு இந்த ஆலயத்தை உருவாக்கி ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்தியை அந்த இடத்துல அம்பாள் உட்கார்ந்துருக்காங்க, உயிரோட்டமா இருக்காங்க. இங்கே யாரெல்லாம் வழிபடுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயமா உங்களுடைய எல்லா நெருக்கடிகளும் தீர்ந்து சுபிட்சம் கிடைக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. அப்படிப்பட்ட ஆலயத்தில் அடியேன் அமர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் எல்லாரும் வரணும், உங்களையும் நான் இந்த ஆலயத்தில் எல்லாரையும் பார்க்கணும்னு விருப்பப்படுறேன். கண்டிப்பாக வாங்க. இந்த ஆலயத்திற்கு உங்களால் முடிந்த இந்த ஆலய கும்பாபிஷேக விழா மாபெரும் விழாவாக பிரம்மாண்ட விழாவாக நடைபெற இருக்கிறது. இந்த ஆலய கும்பாபிஷேக விழாவிற்காக நிதி உதவி மற்றும் பொருளுதவி நாங்கள் இந்த கோயிலில் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆலயத்தினுடைய அக்கௌண்ட் நம்பர்,
மற்றும் வங்கியினுடைய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆலயத்தினுடைய கோயிலுடைய அக்கௌண்ட் நம்பரே இருக்குங்க. நீங்கள் அதுக்கு தாராள நிதி உதவியும் பொருளுதவியும் செய்து உங்களுடைய பங்களிப்பையும் கொடுத்து அன்னையினுடைய பேரொருளை பெறுமாறு மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாம் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இந்த கும்பாபிஷேக விழா என்பது சாதாரண விஷயம் அல்ல. கோபுர தரிசனம் என்பது கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். குரு பார்க்க கோடி புண்ணியம், அதே போல கோபுர தரிசனம் என்பது கோடி புண்ணியம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வுக்காக உங்களை நான் அழைக்கிறேன். எல்லோரும் இந்த விழாவிலே கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். இந்த ஆலய விழா நிறைய இடங்களுக்கு செல்ல இருக்கிறது, ஒளிபரப்பாக, நேரடி ஒளிபரப்பாக. அதே போல நேரடியாக நீங்கள் அனைவரும் இந்த ஆலயத்திலே வந்து பெரும் பங்களிப்பை செலுத்த வேண்டும், அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை பெருமளவு வாங்க வேண்டும் என்பதை மீண்டும் இந்த ஆலயத்தில் அமர்ந்து அடியேன் அவினாசி ஜோதிலிங்கத்தின் சார்பாகவும் மித்ரா டிவி, மந்த்ரா டிவி, பக்தி யுகம், வாராகி ஜோதிடம் சார்பாக உங்களை எல்லாம் மீண்டும் இருகரம் கூப்பி அன்போடு அழைக்கின்றேன். அனைவரையும் நான் மிக பிரம்மாண்டமான கும்பாபிஷேக விழாவிலே சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க.